ஹாய் காய்ஸ், நிறைய பேர் பேய்க்கு பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு கிராமமே காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் குல்தாரா வில்லேஜ். இது ஜெய்சல்மேர் டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தானில் இருக்குது. இந்த வில்லேஜ் ரொம்ப வருஷமாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வில்லேஜ் 13th செஞ்சுரியில் பள்ளிவால் பிராமின்ஸோடைய உறைவிடமாக இருந்திருக்கு. 19th செஞ்சுரியில் இருந்து தான் இந்த வில்லேஜ் கைவிடப்பட்ட வில்லேஜாக மாறி இருக்கு. முன்ன இருந்த பிரைம் மினிஸ்டர் சலீம் சிங் அப்படின்றவர் இந்த வில்லேஜில் இருந்த ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் அதை இந்த வில்லேஜில் இருந்த பீப்புள்ஸ் ஒத்துக்காததுனால ரொம்ப ரோடான பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாரையுமே அந்த வில்லேஜை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாராம். இந்த வில்லேஜில் இருந்த மக்கள் நம்மளை இப்படி காலி பண்ண சொல்லிட்டாரே அப்படின்ற விரக்தியில் இந்த வில்லேஜ் மேலே ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அது என்ன சாபம்னா, நாங்கள் வாழாத இந்த வில்லேஜில், இந்த கிராமத்தில் வேறு யாருமே இந்த கிராமத்தில் வாழக்கூடாது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அன்னையில் இருந்து இந்த கிராமத்துக்கு வரவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறையாவே அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுனால இந்த வில்லேஜில், அதாவது இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் மேலே அவருக்கு கோபத்தினால அந்த கிராமத்து மக்கள் மேலே நிறையா வரி பணங்கள் செலுத்தணும்னு சொல்லிட்டு இவர் கட்டாயப்படுத்தினதுனாலையும் அதனால் பயந்துட்டு நிறையா பேர் அந்த கிராமத்தை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டைம்ஸ் இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பர் அவங்க என்கொயரி பண்ணும்போது அவங்க அந்த இடத்த போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அப்படி விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸும், அதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் எதுவும் தெரியலைன்னோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வில்லேஜோட காத்துல அதாவது சோகமான விஷயங்கள் கலந்துருக்கு. நம்ம என்னதான் அங்க போய் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்கு அங்க சோகம் மட்டும்தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூலயமா இந்த வில்லேஜில் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இப்போ அந்த வில்லேஜை யார் ப்ரொடெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் டீம் ஆஃப் இந்தியா, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க தான் இந்த வில்லேஜை இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2015 ராஜஸ்தான் கவர்மெண்ட் இந்த வில்லேஜை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சாபத்தினாலையும் இந்த வில்லேஜ் மேலே இருக்க பயத்தினாலையும் யாருமே இப்போ வரைக்கும் அந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு பயப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கு.